ஐயா, மலர் மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னா, இது மற்ற மருந்துகள காத்து ஒரு வித்தியாசமான ஒரு மருத்துவம் இது. எப்படின்னா, மற்ற மருந்து நம்ம நோய் நாடி, நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஆனா, இந்த மலர் மருந்த பொறுத்த மட்டும் எதுவுமே அப்படி கிடையாது. என்னன்னா, ஒவ்வொரு மலருக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அது பாசிட்டிவ் சைட்ல இருக்கும். நம்ம மனிதர்களாக நாம என்ன பண்றோம்னா, ஒரு நெகட்டிவ் சைட்ல இருப்போம். அப்போ இந்த எந்த நெகட்டிவ் சைட்ல இருக்குமோ, அதுக்குரிய மருந்து, மலர் எதுன்னு பார்த்து, அந்த மருந்து எடுக்கும்போது, அந்த மருந்துடைய பாசிட்டிவிட்டி நமக்கு வந்து, நமக்கு நோய்கள குணமாக்குது. நோய்கள் மாத்திரம் இல்ல, எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அது சரி பண்ணும். அதனால வந்துட்டு, இது மனநிலைய வச்சு தான் வேலை செய்யுமே ஒழிய, இது உடல்நிலைய பத்தி கிடையாது. மலர் மருந்த பத்தி நம்ம சொல்லும்போது, நோய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அந்த நோய் ஒரு காதுல வாங்கி, ஒரு காதுல விட்டுட்டு, அவங்க எந்த விதமா பிரசன்ட் பண்றாங்க, அவங்களுடைய வாய்ஸ் எப்படி இருக்குது, அப்படின்றத வைக்கும்போது தான் அது அவங்களுடைய மனநிலைய காட்டுது. அந்த மனநிலைக்கு ஏத்த மாரி மருந்து தேர்ந்தெடுக்கும்போது, அவங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த மருந்து சரி பண்ணிடும்.